கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராண்ட் மோஸ்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராண்ட் மோஸ்க்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயோட தலைநகரமான அபுதாபியில் தான் இருக்குது. இந்த கிராண்ட் மோஸ்க் தான் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நம்பரில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெரிய கிராண்ட் மோஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டோட்டலாக ஃப்ரீ தான். நீங்கள் எங்கே என்ட்ரி போடணுன்னா ஜஸ்ட்டு இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்கள், இதுக்கு கீழே தான் இருக்குது அந்த என்ட்ரி போடுற இடம். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு பெரிய மாலுன்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒரு கடைகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இது. நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கோமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய மாலுன்னே வச்சுக்கிங்களேன். என்ட்ரி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரு ப்ளஸ் உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் எத்தனை நபர்ஸ் இருக்கீங்க, அவங்களோட பேர் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கான ஒரு QR கோடு கிடச்சிடும். அந்த QR கோடு கிடச்சோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் நிறைய கடைகள் இருக்குன்னு சொன்னல, அதில் பார்த்தீங்கன்னா அழகான அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும், அதில் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இங்கே எலக்ட்ரிக்கல் காரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வாலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்கை இவங்க கட்டும் பொழுது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக கட்டினாங்கங்கிறத ஃபோட்டோவாக அதில் வந்து வால்லெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. இந்த எஸ்கலேட்டர் முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் காரில் வரலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி எஸ்கலேட்டர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நடந்து தான் போய் ஆகணும். இல்லைனா நீங்கள் லிஃப்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நேராக மேலே போயிட்டீங்கன்னா இந்த மோஸ்கோட என்ட்ரன்ஸ் கிடச்சிரும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர வேண்டியதான். எல்லா இடங்களுமே சுத்தமாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏசி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்காது. ஏன்னா சம்மர் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பள்ளிவாசலோட என்ட்ரன்ஸு பயங்கர கிராண்டாக வானத்தை முட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருந்துச்சு. இந்த மாஸ்க்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை மார்பிளால் ஆன ஒரு தூண்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்கு மேலே இருக்கும். இந்த தூண்களோட மேலே பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூசப்பட்டது போல இங்கே உள்ள பேரிச்ச மரங்களோட இலைகளை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்கிலேயே ஒரு பிரதானமான இடமா இருக்குது. இந்த இடத்துல ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000க்கும் மேலானவர் ப்ரேயர் பண்ண முடியும்.
இங்க இருக்கிற இந்த வெள்ளை மார்பிள் சுவத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைனான துலிப், லில்லி, ஐரிஷ் அந்த பூக்களோட டிசைனை அவங்க வச்சிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இங்க உங்களுக்கு மேல தெரியுற விளக்கு இருக்கு பாருங்க, இதே மாதிரி இன்னும் 6 விளக்குக்கு பிரம்மாண்டமா இருக்குது. அடுத்த ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இவ்வளவு பெரிய கார்பெட்டு இங்க தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1200 பணியாளர்களை வச்சு 2 வருஷ காலமா கையாலே நெஞ்சிருக்காங்க. மிஷின் கிடையாது. இது உண்மையாலுமே ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இதுல. அவ்வளோ நுணுக்கமா எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. இது மாதிரி வால்லையும் சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஓவியங்களை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இந்த மோஸ்குக்கு இன்னும் அழகா சேர்க்குதுன்னே சொல்லலாம். அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மோஸ்கோட சைடில் வந்துடுவீங்க. இந்த வழியாக தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். உங்களுக்கு இங்கே எந்த சந்தேகமும் இருக்காது. ஏன்னா எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் செக்யூரிட்டி இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்கலாம். அதை அவங்க கரெக்டான உங்களுக்கு டீட்டெயிலை கொடுத்து உங்களை அழகாக வழி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சில பிளேசஸ்லாம் இருக்குது. அந்தந்த இடங்கள்ல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த மோஸ்கோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூல் இருக்குது. அந்த பூல் ரொம்ப அழகாகவும் இந்த மோஸ்கோட அழகை இன்னும் அழகுபடுத்திருக்கு. நான் போனது பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில், அதுவும் ஒரு ஈவினிங் டைமில் போயிட்டேன். அவுட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வெயிலாக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் வெயில் தெரியல. இந்த மோஸ்க் பார்த்தீங்கன்னா 1996 ஆரம்பித்து 2007 தான் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்கை கட்டி பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த மோஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்வை நேரம் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான். இது எல்லா நாட்கள்லையும் கிடையாது. ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஓப்பன் பண்ணி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரீ என்ட்ரி தான். அதே மாதிரி இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ தான். நிறைய பார்க்கிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் அழகாக நிப்பாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த மோஸ்க்கு வர்றதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் தாராளமாக வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் நம்ம மேலே போவோம். இதில் அப்படியே கீழே இறங்க வேண்டியதான்.
இந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆனால் வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கார் இருக்குது, அதில் போகலாம். உங்களாலையும் நடக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக அதில் போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா இங்கேயும் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஷாப்பிங் தான். நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் மோஸ்கோட பிக்சர்ஸ்லாம் போட்டு நிறைய கீ செயின்ஸு அது மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இது நிறைய கிஃப்ட் ஐட்டமும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா சும்மா நீங்கள் பார்த்துட்டும் போகலாம். அதே மாதிரி நிறைய பர்ஃப்யூம் ஷாப் இது உள்ளே இருக்குது. அதே மாதிரி நிறைய சாக்லேட்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்ததில் இதில் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நான் நினச்சேன் இது கோல்டு பார் தான் வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது கோல்டு பார் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கேமல் மில்க் சோப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் இருக்கிற கிராண்ட் மோஸ்கோட மினியேச்சரை மாதிரி தான் இது. அது வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. உண்மையாக அப்படியே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி அலைனில் இருக்க கிராண்ட் மோஸ்கோட அதோட மினியேச்சரும் இது உள்ளே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த மோஸ்கோட மினியேச்சரும் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வச்சுருக்காங்க. அது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. அதில் காரு, சின்ன சின்ன லைட் எரிகிறது, அதே மாதிரி மரங்கள், அதே மாதிரி ரோட்டில் கார் போகிற மாதிரி பார்க்கிங்கு, அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது ஆனால் கிளாஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க, யாரும் தொட்டு பார்க்க முடியாது. நீங்கள் வேணும்னா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அழகு சாதன பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம், வாங்கி யாருக்காக கிஃப்ட் பண்ணலாம். அதோட பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் கிளம்ப வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க. See you guys, see you next video, bye bye.